அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எத்திக்கல் சர்ஜன் டாக்டர் ஏகே ராஜேந்திரன் பேசுகிறேன். இதுவரைக்கும் நம்ம +2 எக்ஸாம் எழுதியதுக்கப்புறம் மாணவர்களுக்கு எப்படி தங்களை தயார்படுத்தி கொண்டு மருத்துவத்தில் சேருவதற்குண்டான வழிமுறைகளை இதுவரை சொல்லிக் கொடுத்தோம். தற்சமயம் அந்த வழிமுறைகளின்படி அவர்கள் படித்து மருத்துவக் கல்லூரியில் சேருவதற்கு அவர்களுக்கு சீட் கிடைத்துவிட்டது. இதற்கப்புறம் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாம் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். மருத்துவக் கல்லூரியில் இப்போதைக்கு நீங்கள் சேர்ந்துட்டீங்க. அங்கே மாணவர்களை எடுத்துட்டோம்னா கொஞ்சம் பேர் ரூரல் ஏரியாவிலிருந்து வந்திருப்பாங்க, கொஞ்சம் பேர் அர்பன் ஏரியாவிலிருந்து வந்திருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் செமி அர்பன்லேருந்து வந்திருப்பாங்க, சிலர் ஹில் ஏரியாவிலிருந்து ரொம்ப ரிமோட் பிளேசஸ்லேருந்து கூட அவங்க வந்திருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிற சமயத்தில் அவங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகள் எப்படி அவர்கள் இதுக்கு முன்னாடி இருந்ததோ அதிலிருந்து மாறுபட்டு எல்லாரோடு சேர்ந்து ஒரு காமனான ஒரு இதுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம பண்ணிக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். இப்போது ஒரு 50 பேர் படிக்கிற ஒரு ஸ்கூலில் அவங்க படிச்சிருந்தாங்கன்னா அதில் ஒரு 5 நபர்கள் ஒரு தோராயமாக எடுத்துட்டோம்னா அவங்க மருத்துவம் சேரணும் அப்படிங்கிற இதில் அவங்க இருப்பாங்க. அங்கே அவர்களுக்கு இருந்த மனநிலை வேறு. இந்த 5 பேராக சேர்ந்து இருக்கிற எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துனோம்னா ஒரு 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 1000 பேர் இருக்கலாம். அவங்களில் எவ்வளோ பேர்த்துக்கு சீட் கிடச்சிருக்கோ அவங்க ஒன்றா சேர்றப்போ ஒரு மருத்துவக் கல்லூரியில் வேறு வேறு ஃப்ரீக்குவன்சியில் மைண்டு இருக்கும். அவங்கெல்லாம் ஒன்றா சேருவாங்க. இவங்க இதை எல்லாத்தையும் எப்படி ஒரு ஒருங்கிணைத்து மற்ற சீனியர்கள் எப்படி இருக்கிறாங்க அவங்களோடும் சேர்ந்து அந்த கல்லூரியில் இருக்கிற நடைமுறைக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிறது தான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும். ரெண்டாவது நீங்கள் ஃபேக்கல்ட்டி அப்படின்னாலும் அவங்க நல்லா படித்து மேலே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு சர்ஜனாக இருப்பாங்க, ஒரு ஃபிசிஷியனாக இருப்பாங்க, அல்லது ஒரு ஃபிசிஷியனாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம ஒரு நல்ல ஒரு கான்டாக்டை டெவலப் பண்ணிவிட்டு அவங்களுடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒத்து போய் அவங்கள்ட்ட இருக்கிற அவ்வளவு நாலேஜையும் நம்ம வாங்கிக்கிறதுக்கு ஒரு சிரிச்ச முகத்தோட ஒரு நல்ல பழகிற ஒரு ஹேபிட்ஸை நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கிற அவ்வளவு நாலேஜும் நம்ம புக்கிலிருந்து எடுக்கிறத விட இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் நாலேஜை அவங்கள்ட்ட எடுத்துக்கலாம். இதுவும் நமக்கு ஃபஸ்ட் இயரில் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அப்போ நம்ம பாஸ் பண்ணுறது நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சாகவே இருக்காது. ரெண்டாவது அந்த ஊரில் மெடிக்கல் காலேஜ் இருந்தாலும் மோஸ்ட்லி ஒரு 90% ஹாஸ்டலில் சேர்றவங்களாக தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க ஹாஸ்டலில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து இருக்கிற அந்த நல்ல குவாலிட்டியாக இருக்கிற ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் அவங்க கற்றுக்குவாங்க. டைம் மேனேஜ்மெண்ட்டு கூட ஹாஸ்டலில் தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக அது நமக்கு கற்றுக்கும். ஏன்னா மாதம் கிளம்புவாங்க, மாதம் சாப்பிடுவாங்க, எல்லோரும் ஒன்றா போயிடுவாங்க. அந்த டைமுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. படிக்கிறப்போ ஒரு டிஸ்கஷன் நடக்கும். ஒரு கம்பைன்டு டிஸ்கஷன் எல்லாம் பண்ணுற சமயத்தில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் வரும். ஒரே டாபிக் எல்லோரும் படிச்சுட்டு இருக்கிறது வேறு. ஒரு டாபிக் ஒருத்தர் படிச்சுட்டு இன்னொருத்தரோட டிஸ்கஸ் பண்ணுறப்ப அதனுடைய டெப்த் வரைக்கும் நம்ம போயிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் இது நடக்கும். இதெல்லாம் ஹாஸ்டலில் இருக்கிறதுனால கிடைக்கிற அட்வான்டேஜஸ்ஸு. மேலும் டே ஸ்காலராக இருக்கிறதுனால ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் ஹாஸ்டலில் இருக்கிறப்ப 24 மணி நேரமும் நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சியில் இருக்கிற அந்த ஃப்ரீக்குவன்சிலேயே எல்லோரும் இருப்பாங்க. அந்த சப்ஜெக்டே படிப்பாங்க. நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அந்த டிஸ்கரேஜ்மெண்ட் நம்மகிட்ட இருக்காது. ஒரு அலூஃபாக இருக்கிற மாதிரி இருக்காது. நமக்கு ஒரு மனநிலை ஒரு நல்ல இதில் இருக்கும். அதனால் ஒன்ஸு ஃப்ரெண்ட்ஸை நிறையா ஏற்படுத்திட்டு நம்ம வீட்டில் இருந்தபடியே கான்டாக்டில் நம்ம படிக்கலாம். இல்லை ஐடியாவில் ஹாஸ்டலில் சேர்ந்துட்டு எது நல்லதோ அதை நம்ம கடைப்பிடிச்சிட்டு நல்ல ஒரு மார்க் வாங்குறதுக்கு, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஃபேக்கல்ட்டியோடு ஒன்றா சேர்ந்து மேலே போகிறது நமக்கு ரொம்ப நல்லது. இது இந்த ஹாஸ்டல் பற்றியது. படிப்புன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா +2 படிக்கிறப்போ நீங்கள் படிப்பீங்க, அதை எழுதி மார்க் வாங்க வேண்டியிருக்கும். அது இருந்துச்சுன்னா தான் மருத்துவ சீட் கிடைக்கும்.
ஆனால் எம்பிபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா அந்த மாதிரி படித்து மார்க் வாங்கணும் அப்படிங்கிறத விட பாடத்தை ஆழமாகவும் அறிவுபூர்வமாகவும் படிச்சுட்டு அந்த நாலேஜை வந்து ஹியூமன் பாடியில் அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணால் தான் வந்து நம்ம வந்து அந்த மருத்துவக் கல்லூரியை பயின்றதுக்கான ஒரு பலன் நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு வந்து மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்ததுக்கப்புறம் ஜென்ரலாக எடுத்துக்கிட்டோம்னா நிறையா கேட்டகரிஸ் இருக்குது. அதாவது முதல்ல எடுத்தோன்னா வந்து ப்ரீ கிளினிக்கல் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது, பேரா கிளினிக்கல் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது, கிளினிக்கல்னு ஒரு கேட்டகரி இருக்குது. இதுக்கப்புறம் ஹவுஸ் சர்ஜன்சின்னு அந்த உள்ளே இருந்து அவங்க 24 மணி நேரம் பேஷண்ட்டை பார்க்குற இந்த கேட்டகரியும் இருக்குது. நம்ம ஜாயின் பண்ண உடனே வந்து இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரியில் நம்ம இருக்கோம். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரியில் இருக்கிறப்ப வந்து நமக்கு இருக்கிற சப்ஜெக்டெல்லாம் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு சிலதெல்லாம் தெரிஞ்சதாக தான் இருக்கும். அது ஏன்னா வந்து சில பேருக்கு வந்து அவங்க நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து என்னென்ன சப்ஜெக்டெல்லாம் இருக்குதுங்கிறத வந்து அவங்க சர்ச் பண்ணி தெரிஞ்சு வச்சுருக்கலாம். இல்லை அவங்க வீட்டில் ஆல்ரெடி டாக்டர்ஸ் இருந்திருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் சொல்லி கொடுப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து ஒன்றுமே தெரியாமல் படிக்காமல் இருக்க மாட்டாங்க, வந்து ஜாயின் பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்லை, நாம் வந்து போக போக அது எல்லாத்தையும் அறிஞ்சிட்டு நம்ம வந்து எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம போய் சேர்கிற மாதிரி நம்ம வழிகாட்டுதல் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். இப்போது முதலாம் ஆண்டு எடுத்துகிட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த ப்ரீ கிளினிக்கலில் வந்து அனாட்டமிங்கிற சப்ஜெக்ட் இருக்குது, ஃபிசியாலஜி இருக்கும், பயோகெமிஸ்ட்ரி இருக்கும். இதை வந்து நம்ம படிக்க போகிறோம். அடுத்தது பேரா கிளினிக்கல் அப்படிங்கிற சமயத்தில் வந்து அதில் வந்து பேத்தாலஜி, மைக்ரோபயாலஜி, இந்த பப்ளிக் ஹெல்த்து, அப்புறம் ஃபோரன்சிக் மெடிசன், இந்த மாதிரி நிறையா சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். கிளினிக்கல்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளினிக்கலாக ப்ராக்டிஸ் பண்ணுறது, பேஷண்ட் ரிலேட்டடாக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது, அந்த மாதிரி இந்த இதில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேயும் வந்து நமக்கு கிளினிக்கல் சைடு வந்து மெடிசன் இருக்குது, சர்ஜரி இருக்குது, ஓஜின்னு சொல்கிற அந்த பிரசவம் பார்க்குற அந்த இது இருக்குது, ஆர்த்தோபெடிக்ஸ் இருக்குது, பீடியாட்ரிக்ஸ்னு குழந்தைகள் இது இருக்குது, தென் இஎன்டி இருக்குது, ஆப்தால் இருக்குது, தென் கடைசி வருஷத்தில் உங்களுக்கு பப்ளிக் ஹெல்த்தும் இருக்கும். அது ஃபஸ்ட் இயர்லேருந்தே வந்து கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் கலெக்டிவாக வச்சுட்டு தான் வந்து ஒவ்வொரு பாடமும் நமக்கு அவங்க எடுத்து கொடுப்பாங்க. டீச்சிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எப்படி வந்து டீச்சிங் அவங்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, நம்ம போய் ஜாயின் பண்ண உடனே அந்த இடத்துக்கு ஓரியன்ட் ஆகிக்கிறதுக்காக எல்லா காலேஜிலுமே இப்போ வந்து ஒரு ஓரியன்டேஷன் கோர்ஸ்னு ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து நீங்கள் எப்படி இருக்கணும், என்ன நல்லா வாங்கணும், என்ன நல்லா இருக்குது, கோட்டு போடுறது எப்படி நீங்கள் கோட்டு போட்டிருக்கணும், எப்படி ஷூ போட்டிருக்கணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படியெல்லாம் நம்ம படிக்கணும். ஏன்னா நம்ம எப்படி படிக்கணும்னு தெரியாமல் மாங்கன்னு வந்து ரொம்ப நம்ம 24 மணி நேரம் படிச்சுட்டு இருந்தாலும் நம்ம சப்ஜெக்ட் வந்து ஏறாது. அதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது, அதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க நம்ம சொல்லிக் கொடுப்பாங்க. நமக்கு வந்து கைடு இருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு பேட்ச்லேயும் வந்து டிஃப்ரெண்ட் பேட்சஸாக பிரித்து அவங்க வந்து நமக்கு வந்து ஒரு 5 பேர் 6 பேர்த்துக்கு வந்து ஒருத்தரை வந்து அவங்க போட்டுருவாங்க மென்டர். அந்த மென்டர் வந்து நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், மார்க் ஏன் குறைவாக இருக்குது. சில பேர்த்துக்கு ஹோம் சிக்காக இருப்பாங்க, அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பாங்க, அவங்க வீட்டை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் இங்கே ஹாஸ்டல்லையோ அல்லது காலேஜ்லேயோ தனியாகவோ வீடு எடுத்தோ எங்கேயாவது இருக்கிறாங்கன்னா எவ்ரி வீக் போயிட்டே இருப்பாங்க. இது கொஞ்ச நாள் நடக்கும். இது வந்து இந்த ஃபஸ்ட் இயர் பீரியடில் நடக்கிறது தான். அடுத்ததாக வந்து இதெல்லாம் முடிஞ்சு ஓரியன்டேஷன் முடிஞ்சிட்டு ஒரு ஃபியூ டேஸ்லேயே வந்து நம்மளை வந்து அந்த ரெகுலர் கோர்ஸ்க்கு நம்மளை அனுப்பிச்சி வைப்பாங்க. அப்படி நம்ம போகிற சமயத்தில் வந்து முதலாவதாக ஃபஸ்ட்டு நம்ம போகிறதே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடம். அது எதுனா இந்த அனாட்டமி தியேட்டர்னு சொல்லுவோம். இது என்ன அனாட்டமி தியேட்டர் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து டெட் பாடிஸ் வந்து எல்லாம் போட்டு நல்லா நீட்டாக வச்சுருப்பாங்க. நம்ம போயிட்டு டிசெக்ட் பண்ணணும். அதை வந்து ஆல்ரெடி அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் வந்து எப்படி டிசெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நமக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து அதை வந்து எப்படி வந்து ஒரு ப்ராப்பர் இதில் போனோம்னா தான் நம்ம எல்லா ஸ்ட்ரக்சர்ஸையும் பார்க்க முடியும் அப்படின்னு அவங்க வந்து நமக்கு டிசெக்ட் பண்ணி காட்டுவாங்க. நம்ம அந்த சமயத்தில் வந்து எங்கள் இதில் வந்து நாங்கள் பேட்சில் வந்து நாங்கள் போகிறப்போ வந்து 100 பேர் வந்து அப்படி உள்ளே போகிறோம். ஃபஸ்ட் டைம் போகிறோம். அது எப்போவுமே வந்து ஹை சீலிங்காக தான் இருக்கும். எல்லோரும் போகிற சமயத்தில் எல்லாருடைய மனநிலையும் ஒரு சிலர் ரொம்ப போல்டாக இருப்பாங்க. டைரெக்டாக போயிட்டு டெட் பாடி பக்கத்தில் நின்று பார்ப்பாங்க. கொஞ்ச நேரம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, ஒரு ஸ்டாரிங்க அப்படி நின்றுட்டு இருப்பாங்க. சில பேர் போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 2-3 பேர் எங்கள் பேட்சில் வந்து அப்படியே கீழே விழுந்துட்டாங்க மயங்கி. அப்புறம் எல்லாம் தண்ணியெல்லாம் தெளித்து தண்ணியெல்லாம் கொடுத்து அவங்கள எழுப்பி உட்கார வச்சு அப்புறம் ஃபியூ டேஸில் வந்து இதெல்லாம் கரெக்டாக இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து நம்ம பிறக்கிறப்பமே தைரியமாக பிறக்கிறதில்ல. எல்லாமே வழக்கத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் எல்லாமே சரிப்பட்டு வந்துடும். அப்புறம் நம்ம வந்து போய் கொஞ்ச நாள் 1 நாள் 2 நாள் வந்து அந்த பாடியே பார்த்துட்டு இருப்பாங்க. டெட் பாடி வந்து நார்மலாக இருக்கிற பாடி மாதிரி இருக்காது. அது ஒரு வேறு மாதிரி ஒரு கலரில் இருக்கும். அந்த ஃபேட்டெல்லாம் குறைஞ்சி போயிருக்கும்.
அது பதப்படுத்தி வச்சுருப்பாங்க, ஒரு ஸ்மெல் இருக்குது. இதுக்கெல்லாம் கஷ்டமாகி அப்புறம் நம்ம வந்து அதில் இன்வால்வ் ஆகி பண்ணுறப்போ ஒரு நாள் 10 நாள் 1 வாரம்னு ஆகிற சமயத்தில் வந்து அது சப்ஜெக்ட்டு அது டெட் பாடி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வர்ற சமயத்தில் நம்ம வந்து ரொம்ப நல்லா வந்து அதை என்ஜாய் பண்ணி இப்போ பண்ணுவாங்க. ரெண்டாவது அந்த டெட் பாடிக்கு உள்ளே இருக்கிற எலும்புகள் அது எல்லாத்தையும் பதப்படுத்தி நமக்கு கொடுப்பாங்க. சில எலும்புகளில் வந்து எங்கே வந்து மசில்ஸ் அட்டாச்சாக இருக்குது நல்லா இது இருக்கும், அதை படிக்கிறது நமக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நம்ம வந்து எலும்பு கூட பார்த்தாவே பயப்படுற காலம், டேஞ்சர்னு போட்ட காலம் மாறி அங்கே உள்ளே போனோன்னா நம்மளுடைய மனசு வந்து அப்படியே உரம் போட்டு போட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான மாதிரி ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக நம்ம ஆகிடுவோம். அடுத்தது வந்து அங்கே ஆல்ரெடி இருந்த டெட் பாடிஸ் வந்து ஸ்பெசிமன்னு சொல்லிட்டு கட் பண்ணி பதப்படுத்தி அதை வச்சுருப்பாங்க. புக்கில் கொடுக்குற ஸ்ட்ரக்சர்ஸ் அத்தனையும் அங்கே அதில் இருக்கும். அதையெல்லாம் பார்த்து நம்ம வந்து ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதெல்லாம் டிசெக்ட் பண்ணுறப்போ ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. இதை வந்து டிசெக்ட் பண்ணி அப்படியே வச்சுருக்கிறது வந்து அந்த இதை வந்து மார்க் வாங்குறது வந்து அனாட்டமி. ஆனால் லைஃப்பில் வந்து அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த அனாட்டமி அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் படித்து முடித்ததுக்கப்புறம் அதை வாழ்க்கைக்கு வந்து நம்மளுடைய பேஷண்ட்டை பார்க்குறப்ப எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் அப்ளைடு. அந்த அப்ளைடுக்காகத்தான் நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்து கடும் பாடுபட்டு இந்த அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி எல்லாம் நம்ம படிக்கிறோம். அப்படி அப்ளை பண்ணுறது வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ஆர்ட்ரி வந்து இந்த இடத்துல இருக்குது, ஒரு இரத்த குழாய் வந்து ரத்தத்தை ஹார்ட்லேருந்து எடுத்துகிட்டு வர்றது இங்கே இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து நம்ம கையில் இருக்கிற ஒரு டாக்டர்கிட்டெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அவங்க வந்து கையை பிடிச்சி பார்ப்பாங்க, பல்ஸ் நாடி துடிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ நமக்கு தெரியும் அனாட்டமி படித்ததுக்கப்புறம் இந்த நாடி துடிப்பை பார்க்குறப்ப இந்த ஆர்ட்ரியை இந்த போனுக்கு மேலே வச்சு தான் பார்க்குறாங்க அப்படின்னு படித்த சப்ஜெக்டை அப்ளை பண்ணுறது தான் நமக்கு தேவை. அதை நம்ம பண்ண முடியும். அப்புறம் அடுத்ததாக உடலுக்கு உள்ளே இருக்கிற ஆர்கனெல்லாம் வந்து எப்படி வேலை செய்யுது, அது தவறு நடந்தால் வந்து என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பார்க்குறது நம்ம வந்து இந்த ஃபஸ்ட் இயர்லேயே நம்ம பார்த்துறோம். பயோகெமிக்கல் சேஞ்சஸ், மெட்டபாலிசம் எப்படி நடக்குது, அதில் எனர்ஜி எப்படி ரிலீஸ் ஆகுது, வேல்யூஸ் எல்லாம் எப்படி இருக்குது, இதையெல்லாம் லேபுக்கு போனால் வந்து ப்ளட் சுகர் எவ்வளோ இருக்குது, ஸ்கிரியாட்டின் எவ்வளோ இருக்குது, நிறைய டெஸ்ட்டுங்கள் நம்ம வந்து லேபில் பார்த்துருப்போம். அது எல்லாத்தையும் வந்து எப்படி அதெல்லாம் உருவாகுது, எப்படி கழிவுப் பொருட்கள் வருது, அதெல்லாம் எங்கே இருக்கும், எப்படி டெஸ்ட் பண்ணுறது, இதை எல்லாத்தையும் வந்து டீல் பண்ணுறதெல்லாம் நம்ம படித்து முடிக்கிறப்போ இந்த ஃபஸ்ட் இயர் முடிஞ்சிடும். ஃபஸ்ட் இயர் முடிஞ்சு நம்ம பாஸ் பண்ணி முடித்த உடனே அடுத்தது வந்து இந்த ரெண்டாவது ஃபேஸ்க்கு நம்ம போகிறோம். ரெண்டாவது ஃபேஸ்க்கு நம்ம போகிறப்போ இந்த பேத்தாலஜி, மைக்ரோபயாலஜி இதெல்லாம் நமக்கு வந்து அங்கே வரும். ஏன்னா பேத்தாலஜியில் வந்து இப்போ ஒருத்தர் நார்மலாக இருக்கிறது, அப்நார்மலாக இருக்கிறது டாக்டர்கிட்ட போனதுக்கப்புறம் செக் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். ஏதாவது பேத்தாலஜிக்கலாக வந்து அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, சில இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், டிசீசஸ் இருக்கலாம், ஒரு கட்டி இருக்கலாம், இதையெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து பேத்தாலஜிக்கலாக நம்ம பார்க்க முடியும். அந்த ஆர்கனில் வந்து ஊசி டெஸ்ட்டு போட்டோ அல்லது அதை பயாப்சிங்கிற இதில் வந்து அதை எடுத்தோ அனுப்பிச்சி வச்சோம்னா அந்த பேத்தாலஜி படித்து முடித்தவங்க வந்து அதை மைக்ரோஸ்கோப்பில் பார்த்துட்டு இது என்ன டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட், சர்ஜரியா, மெடிசனா இல்லை என்ன கொடுக்குறோன்னு பார்க்கலாம். மைக்ரோ ஆர்கானிசம் வந்து நம்ம உடம்புல இருக்கலாம், அதையும் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி கொடுக்குறப்ப அதுக்குண்டான மைக்ரோபயாலஜிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து என்ன மருந்து கொடுக்கலான்னு நம்ம வந்து அது பண்ணலாம். ஃபார்மகாலஜி இருக்குது. அது ஃபார்மகாலஜியில் ட்ரக்ஸ், என்ன ட்ரக்கு எதுக்கு கொடுக்கணும், அதனுடைய காம்ப்ளிகேஷன் என்ன, சைடு எஃபெக்ட் என்ன, எல்லாத்தையும் வந்து நம்ம பார்க்குறதுக்கு அந்த ஃபார்மகாலஜிலையும் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் படித்து முடித்து உடலை வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்குறத அடுத்தது எப்படி டயக்னோஸ் பண்ணுறது, பயாப்சி பண்ணுறது, மருந்து என்ன, இதெல்லாத்தையும் படித்து முடித்து ஓரளவுக்கு ரெடியான உடனே நம்ம பேஷண்ட்டை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக பார்க்குறதுக்கு 4th இயர் ஃபைனல் இயர் நம்ம வந்துடுவோம். அங்கே வந்து நமக்கு இஎன்டி இருக்குது, இயர் நோஸ் த்ரோட் இருக்குது, ஆப்தால் இருக்குது, இது எல்லாத்தையும் படித்து முடித்ததுக்கப்புறம் ஸ்பெஷாலிட்டியை நம்ம வந்து மெடிசன், சர்ஜரி, ஓஜி இருக்குது, ஆர்த்தோபெடிக்ஸ் இருக்குது, பீடியாட்ரிக்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் வந்து பார்ப்போம். அப்புறம் அனஸ்தீசியா இருக்குது, ரேடியாலஜி இருக்குது. இந்த கிளினிக்கலாக இருக்கிற அவ்வளவையும் நம்ம படிக்கிறப்போ ஒன்று பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். சர்ஜரினா உங்களுக்கெல்லாம் தெரியும், சர்ஜரி பண்ணி க்யூர் பண்ணுறது. மெடிசன்னா மெடிசன் கொடுத்து சர்க்கரை, பிபி, டயபெட்டிஸ் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணுறது. அடுத்தது வந்து ஓஜினா பிரசவம் பார்க்குறது, கர்ப்பப்பை ரிலேட்டட் இதெல்லாம் பார்க்குறது. ஆர்த்தோனா எலும்பு முறிவு, பீடியாட்ரிக்ஸ்னா குழந்தைகளை பார்க்குறது. இதெல்லாம் பார்த்து முடிக்கிற சமயத்தில் வந்து நம்ம வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக எல்லா டிசீஸும் பார்த்த மாதிரி நமக்கு ஆகிடும். இந்த சப்ஜெக்டெல்லாம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் இன்னும் 2-3 டிபார்ட்மெண்ட் இருக்குது. லைக் ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டு. ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வந்து எக்ஸ்ரே எடுப்பாங்க, ஸ்கேன் பண்ணுவாங்க. அதெல்லாம் நமக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு இந்த டெஸ்ட்டுங்கெல்லாம் ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம சில நேரங்களில் கஷ்டமான நேரத்தில் டயக்னோஸ் பண்ண முடியும். எந்த ஆர்கன்லேருந்து வந்திருக்குதோ அதை எல்லாத்தையும் நம்ம இந்த சிடி ஸ்கேனில், அல்ட்ராசவுண்டில் இதிலெல்லாம் பார்க்கலாம். அடுத்தது பேத்தாலஜி அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டும் வந்து நமக்கு வந்து என்ன டிசீஸுங்கிறத வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கும். இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸையும் நம்ம யூஸ் பண்ணி ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, பேத்தாலஜி, மைக்ரோபயாலஜி, மெடிசன், சர்ஜரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து
ஒரு முடிவுக்கு வந்து ஒரு டயக்னோசிஸ் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன், மருந்து கொடுக்கறதுக்கு மருந்து, இதெல்லாத்தையும் கொடுத்து பேஷண்ட்டை நல்லாக்கி அவரை வீட்டுக்கு அனுப்புகிற சமயத்தில் எல்லா சப்ஜெக்ட்டும் நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருந்தால் ரொம்ப சீக்கிரமாக டயக்னோஸ் பண்ணி ரொம்ப குயிக்காக நல்ல ஒரு காம்ப்ளிகேஷன் இல்லாமல் பேஷண்ட்டை வந்தபடி முன்னாடி இருந்தபடியே நம்ம வெளியில் அனுப்புறதுக்கு நம்ம ட்ரைனிங் எல்லாம் எடுத்துக்கலாம். இது வந்து இந்த படித்து முடிக்கிற வரைக்கும். தென் ஃபைனல் எக்ஸாம் எழுதுகிறப்ப எம்பிபிஎஸ் அது வந்து நம்ம பாஸ் பண்ணிவிடுவோம். பாஸ் பண்ணி முடித்த உடனே நமக்கு 1 இயர் ட்ரைனிங் கொடுப்பாங்க ஹவுஸ் சர்ஜனாக. அப்போ 24 மணி நேரமும் நம்ம அங்கே இருந்து எல்லா பேஷண்ட்டையும் பார்த்து டாக்டர்னுடைய கைடன்ஸில் பாதி நேரம் இருப்போம், பாதி நேரம் நமக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. நம்ம போய் பார்த்துட்டு அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். அப்போ தான் வந்து இண்டிவிஜுவலாக நம்ம பேஷண்ட் பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு நமக்கு சான்ஸ் கிடைக்கும். சர்ஜரி சின்ன சின்ன சர்ஜரி பண்ணுறதுக்கு நம்ம சின்சியராக இருந்தால் நமக்கு கொடுத்து முதல்ல அசிஸ்ட் பண்ணணும், அப்புறம் நமக்கு கொடுப்பாங்க. சின்ன சின்ன ப்ரொசீஜர்லாம் நம்ம செய்ய நம்ம கற்றுக்குவோம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் இயரில் இப்போ சில எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் ஹவுஸில் சில எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு நடந்திருக்கு. அதில் சில எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஏன்னா இதெல்லாம் நடக்கும். நம்ம இதெல்லாம் நடக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு கோணத்தில் அதை நம்ம பார்த்துட்டு நம்ம அனுபவித்து நம்ம அதை எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கணும். ஹவுஸ் சர்ஜன் பீரியடில் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து டயேரியா, அவங்களுக்கு வந்து அந்த வார்டில் வந்து நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன். அங்கே தான் எனக்கு டியூட்டி. ரொம்ப மோசமான நிலைமையில் வந்தாங்க. டயேரியானுடைய எண்ட் ஸ்டேஜில், அதாவது கடைசி நேரத்தில் மயக்கமாகி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் கண்ணு மட்டும் அப்படி ஆடிட்டுருக்கு. ஆனால் அவங்க என்ன நடக்குது, எங்கே இருக்கோ என்னங்கிறதே தெரியல. ஸோ அவங்களுக்கு ட்ரிப்பை போட்டு எல்லா மருந்துகள்லாம் கொடுத்து பக்கத்துலேயே இருந்து பார்த்து ஒரு 4-5 இது பாட்டில் போட்டதுக்கப்புறம் ஒரு 5-6 மணி நேரங்களுக்கு அப்புறம் வந்து அவங்க முடித்து பார்த்து அவங்களுக்கு நினைவு வருது. வந்து அவங்க ஒரு 2 நாள் 3 நாள் இருந்துட்டு அவங்க போயிட்டாங்க. அப்புறம் போகிறப்ப டிஸ்சார்ஜ் எல்லாம் எழுதி கொடுக்குறப்ப நம்ம பார்த்தோம்னா அவங்க வந்து கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி நன்றி சொல்லிட்டு போனாங்க. அப்போது அவங்களுடைய கிளம்புற சமயத்தில் நான் வாட்ச் பண்ண என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தலையணைக்கு அடியில் வந்து கையை விட்டாங்க. என்ன அங்கே போய் கையை விட்றாங்களே நான் வாட்ச் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறப்ப பார்த்தா அந்த ட்ரிப் செட்டு எத்தனை ட்ரிப்பு போட்டோமா மாத்திரமா அந்த 2-3 நாள் யூஸ் பண்ணதை நம்ம தூக்கி போடுவோம் இல்லையா, அதை தூக்கி போட விடாமல் அவங்கள்ட்ட சிஸ்டர்கிட்டருந்து வாங்கி ஒரு 4-5 ட்ரிப் செட்டை வந்து வெள்ளையாக ஒரு ஒயிட்டாக இருக்கும் அந்த ட்ரிப் பாட்டிலேருந்து நம்ம உடம்பை கனெக்ட் பண்ணுறது, அதை கையில் வச்சுருந்தாங்க. இது எதுக்கு அப்படின்னு சொன்னால், இதுதான் என் உயிரை காப்பாற்றி, இதை வச்சு தான் நீங்கள் எனக்கு உயிரை காப்பாற்றினீங்க, அதனால் இது எனக்கு ரொம்ப ஒரு விருப்பமான ஒரு பொருளாகிடுச்சு அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னாங்க. சரி, இதெல்லாம் ஏன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அடுத்தது இன்னொரு பேஷண்ட் வந்து அவங்க வார்டில் நாங்கள் ரவுண்ட்ஸ் பண்ணிவிட்டு எல்லா பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கிறப்ப வந்து ஒரு பொண்ணு வர்றாங்க. இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து கண் வந்து அப்படியே மூடிடுச்சு, கூப்பிட்டா எழவே மாட்டேன்றார் அப்படின்னாரு. சர்க்கரை இருக்கான்னு கேட்டால் சர்க்கரை இருக்குது, அவருக்கு டயபெட்டிஸு, மாத்திரை போட்டார்னா மாத்திரை போட்டார். அப்புறம் நாங்கள் போய் பார்த்தப்போ வந்து அவர் வந்து மயங்கி இருந்தார். உடனே வந்து அவருக்கு மயங்கி இருந்தது சர்க்கரை கம்மியாக இருக்குமோன்ட்டு உடனே ஊசி நம்ம கனெக்ட் பண்ணி அதில் ட்ரிப்பை கனெக்ட் பண்ணி நம்ம எமர்ஜென்சியாக வந்து குளுக்கோஸ் அதிக அளவில் கொடுத்த உடனே நமக்கு கொடுத்துட்ருக்கிறப்பே அவர் அப்படியே கண்ணு திறக்கிறாரு. அதை பார்த்தோன்னா அந்த பொண்ணு, அந்த வீட்டில் இருந்த அவங்க அம்மா எல்லாருமே வந்து ரொம்ப ஆச்சரியமாக எங்களைய பாராட்டினாங்க. அந்த இடத்துல வந்து அந்த கிடைச்ச அந்த சந்தோஷம் வந்து நம்ம இவ்வளோ நாள் படித்ததுக்கு கிடைச்ச சந்தோஷம் வந்து எது கூடமே வந்து நம்ம அளவிட முடியாது. அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைச்சது. அடுத்தது வந்து இன்னொரு இன்சிடெண்ட் எடுத்தால் வந்து ஒருத்தர் அட்மிட் ஆகியிருந்தார் எங்களுடைய வார்டில். அவருக்கு நாங்கள் நல்லா கவனித்து போகிறப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக எங்கள்கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு அவர் போனார். நல்லா ஆயிட்டார், போனார். அவர் ரொம்ப ஆல்கஹால் சாப்பிட்றவர், கொஞ்சம் சரியாகி நல்லா போயிட்டார். அடுத்தது ஒரு மாதம் இருக்கும். நம்ம நைட் டியூட்டி நாங்கள் பண்ணிவிட்டு நான் அடுத்தது வந்து அடுத்த நாள் காலையில் டியூட்டியும் பண்ணிவிட்டு 10 மணிக்கு வந்து ரொம்ப டயர்டாக சாப்பிட நம்ம போயிட்டுருக்கோம். அந்த நேரத்தில் வந்து அவர் இடையில வந்துட்டு, நீங்கள் வந்து பார்த்தே ஆகணும், என் பொண்ணு வந்து மருந்து குடிச்சிட்டாங்க, நீங்கள் வந்து பார்த்தா தான் சரியாகும். நம்ம எவ்வளோ சொல்கிறோம், அதான் மருந்து கொடுத்த டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு டியூட்டி இல்லை, அங்கே வந்து வேறு டாக்டர் இருக்காங்க, அதுக்கு மேலே பெரிய டாக்டர் இருக்கார், அந்த பெரிய டாக்டருக்கு மேலே பெரிய டாக்டர் இருக்கார், இவங்கெல்லாம் பார்த்து சரி பண்ண, இல்லை யார் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு அவங்க கூப்பிட்றாங்க. நான் போய் சாப்பிட்டு வந்துட்டுமா, இல்லை நீங்கள் அப்புறம் போய் சாப்பிடுங்கன்னு அவ்வளோ உரிமையாக கையை பிடிச்சி அவர் வந்து இழுத்துட்டு போகிறாரு. அப்புறம் நம்ம அங்கே போகிறோம், பார்த்துட்டு நம்ம கூட படிக்கிறவங்க, அவங்க கூட இருக்கிறவங்கள்ட்ட பார்த்து சொல்லிவிட்டு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பெரிய டாக்டரையும் பார்த்து சொல்லிட்டு வந்து எல்லாம் ஓரளவுக்கு அந்த டேஞ்சர் இதிலிருந்து அவங்க ரிவைவ் ஆகி வர்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவர் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் வந்து அவருக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நாம் வந்து பார்த்துட்டோம், நமக்கு விருப்பமான டாக்டர் வந்து பார்த்துட்டு போயிட்டார், சரியாயிடும் அப்படிங்கிற அந்த மனத்தெம்பு வந்து அவருக்கு இருந்துச்சு. அப்புறம் ஒரு 2-3 நாளில் வந்து அவங்க சரியாயிட்டார் அவர். இது ஏன் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா வந்து நம்ம டெவலப் பண்ணுற அந்த கான்டாக்ட் தான் வந்து கடைசி வரைக்கும் நமக்கு இருக்கும். நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் ஃபேஸை வந்து வேறு மாதிரி காட்டினா கூட
அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி எடுத்துக்குவாங்க. அது வந்து நம்ம விருந்தோம்பலில் கூட நம்ம வள்ளுவர் திருவள்ளுவர் ஐயா அவர்கள் சொல்லியிருப்பாங்க, மோப்பக்குலையும் மணிச்சம் முகந்திருந்து நோக்கக்குலையும் விருந்து அப்படின்ட்டு. அதாவது விருந்தினர் வந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து அவங்கள வந்து ஃபேஸ்லேயே வந்து நம்ம மனமும் வந்து நம்ம அழைச்சோம்னா தான் நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம ஃபேஸை வந்து ஒரு மாதிரி வச்சுருந்தோம்னா அது வந்து அனிச்ச மலர் எப்படி வாடி போகுதோ அந்த மாதிரி அவங்க முகம் வாடிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே விருந்தோம்பல் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம வந்து பேஷண்ட்டை பார்க்குறது தான். அந்த பார்த்து அவங்கள சிரித்த முகத்தோடு, நமக்கு 1000 இருக்குது, நான் சாப்பிடல, நைட்டிலேருந்து டியூட்டி பண்ணியிருக்கேன், அடுத்த நாள் இன்னும் சாப்பிடல, டயர்டாக தான் இருந்துச்சு, பட் இருந்தாலும் சிரித்த முகத்தோடு நம்ம போய் அந்த பேஷண்ட்டை பார்த்தது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் வந்து தெய்வம் அப்படின்னாரு. நான் ஒன்றுமே செய்யலை, நான் போய் அவர் சிரித்த முகத்தோடு அவர் கேட்டதுக்காக நான் பார்த்தேன். நீங்கள் தெய்வம், நீங்கள் வந்து பார்த்ததுனால தான் என் பொண்ணு பிழைச்சிட்டது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து டாக்டர்ஸ் ஆர் நெக்ஸ்ட் டு காட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து நான் நினச்சிட்டேன். மனதில் 1000 கவலைகள் இருந்தாலும் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு பேஷண்ட்டும் வந்து நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து இன்னும் மக்கள் வந்து நம்மளைய டாக்டர்ஸ் ஆர் நெக்ஸ்ட் டு காட்னு தான் நினைப்பாங்க. இந்த 2 எபிசோடும் வந்து மருத்துவ மாணவர்களுக்கும் +2 மாணவர்களுக்கும் எப்படி மருத்துவ சீட்டு வாங்குறது அப்படிங்கிற ஒரு கைடன்ஸாக இருக்கும். இருந்தாலும் எல்லாத்தையும் சொல்ல முடியல அப்படின்னாலும் ஓரளவுக்கு மேலோட்டமாகவாகுது ஓரளவுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுடைய நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸு, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸு, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்கும் வந்து இதை போட்டு காட்டுங்க. அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எபிசோடை நாங்கள் எடுத்திருக்கோம். அதனால் இதனால் பயனடைவீர்கள்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.